இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகாவில் இருக்கிற தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஆன்மீக சுற்றுலா தலமான ஆத்தங்கர பள்ளிவாசலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஆத்தங்கர பள்ளிவாசல் தர்கா அப்படின்னால இணை வைப்பு ஷிர்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதையெல்லாம் தாண்டிய ஒரு வரலாற்று பயணம். ஆத்தங்கர பள்ளிவாசல் எப்படி தோன்றுச்சு, அங்கே அடங்கப்பட்டிருக்கிற அங்கே நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்கிற சையத் அலி ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க யாரு, அவங்க எங்க இருந்து வந்தாங்க, இந்த தர்கால ஏன் நிறைய நோயாளிகள் மனநோயாளிகள்லாம் வர்றாங்க, ஏன் பேயாடுறாங்க, அதே மாதிரி இங்க உள்ள கந்தூரி விழா அது எப்ப நடக்குது, அது எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிற சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தான் இந்த வீடியோல தரப்போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. ஆத்தங்கர் பள்ளிவாசல் வந்தாச்சு. எங்கள் ஊர் ஏர்வாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த ஆத்தங்கர் பள்ளிவாசல் தர்கா இருக்குது. பஸ்ஸில் போகிறதா இருந்தால் 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் கூட ஆகும்னு நினைக்கிறேன். காரில் அப்படின்னா 1 மணி நேரத்துக்குள்ளேயே வந்துடலாம். ஏர்வாடியிலேருந்து டைரெக்டாக கூட பஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா வள்ளியூர் வந்தோம் அப்படின்னா அங்கேருந்து அடிக்கடி நிறையவே பஸ் இருக்கும். தமிழ்நாட்டோட முக்கியமான ஆன்மீக சுற்றுலா தலமாக இருக்கிறதால இங்கே வெளியூர் மக்கள் நிறையவே வராங்க. குறிப்பாக கேரளைட்ஸ் அந்த மாதிரி வெளியூர்கள்லேருந்து வர்றவங்களுக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து ஆட்டோ நிறைய இருக்குது. அதே மாதிரி ட்ரக்கர் கூட நிறைய விட்டுருக்காங்க. அப்புறமா பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் அப்படின்னா வள்ளியூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம்னா அங்கேருந்து கூட நிறைய பஸ் திசையின் விலை போகிற பஸ்ஸு ஆத்தங்கர பள்ளிவாசல் தர்காவுக்கு வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆத்தங்கர பள்ளிவாசலுடைய முகப்பு தோற்றம், அதாவது என்ட்ரன்ஸ். இது தர்காவை சுற்றி நிறையவே பஜார் நிறையவே இருந்துச்சு. நிறைய கடைகள்லாம் இருக்குது. எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. பிள்ளைகளுக்கான டாய்ஸ்ல இருந்து அப்புறமா அங்கே தர்காவுக்கு போகிறவங்களுக்கு பத்தி அந்த மாதிரி அந்த விரிப்பு அந்த மாதிரிலாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ள நுழைஞ்ச உடனேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய கிரவுண்டு, அதை சுற்றியுமே ரூம் கட்டியிருந்தாங்க. அந்த ரூமில் அங்கே இருக்கக்கூடியவங்க அங்கே ஃப்ரீயாகவே தங்கிக்கலாமா. அதனால ஃபுல்லாகவுமே சுற்றியுமே நிறைய ரூம் இருந்துச்சு. இதுதான் ஆத்தங்கர பள்ளிவாசல் தர்காவுடைய முகப்பு தோற்றம். தர்காவுடைய அந்த முகப்பு கட்டிட வடிவமைப்பு கூட ரொம்பவே அழகா இருந்துச்சு. எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் தர்காவுக்கு வரேன். அதாவது நினைவு தெரியறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருக்கேன், அதாவது 10 வயசுக்கு முன்னாடி. அது சரியான ஞாபகத்தில் இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் தர்காவுக்கு போகிற வழக்கம் அவ்வளோ இல்லாததுனால நாங்கள் வந்ததே கிடையாது. ஒரே ஒரு தடவை எப்படி அப்படின்னா அந்த காலத்துலலாம் மேரேஜ் கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே பொண்ணு மாப்பிள்ளைய தர்காவுக்கு தான் ஆத்தங்கர பள்ளிவாசல் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி ஒருத்தங்க ஒரு தடவை எங்கள் தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வரும்போது என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்ததுக்கு இப்போதான் நான் எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் இப்போதான் வரேன். இப்போ நாங்கள் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராத்திரியா இருந்ததால மக்கள் நிறைய கூட்டமாக வந்துட்டு இருந்தாங்க. சாயங்காலமே அங்கே விரிப்பெல்லாம் விரிச்சு இடத்த பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரி, அடுத்ததா இப்ப நம்ம இந்த ஆத்தங்கர பள்ளிவாசல் தர்கால அடங்கப்பட்டிருக்கிற ஷேக் முகமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் அவங்களுடைய மனைவியான சைதா ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் எங்க இருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க, இந்த தர்கா எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் இப்ப நம்ம பார்க்கலாம். போலாமா? இப்ப நம்ம 800 வருடத்துக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்துக்கு போறோம். அதுக்கு முன்னாடி மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகக்கூடிய நம்பியாறு அப்படியே ஓடி எங்க ஊர் ஏர்வாடியெல்லாம் கடந்து கடல்ல கலக்கக்கூடிய பொலிமுகம் இருக்கக்கூடிய பகுதி இது. அதாவது நம்பியாறு கடல்ல கலக்கக்கூடிய பகுதி இதுங்கிறதுனாலதான் இந்த ஊருக்கு ஆத்தங்கரை அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு. நேர தெரியுது பாத்தீங்களா, கடல் நேர தெரியுது. இந்த பக்கம் பாருங்க, நீங்க ரைட் சைடு ஆறு இந்த சைடு தான், ரைட் சைடு தான் ஆறு இருந்த பகுதி. சரியா? அது இப்ப ஃபுல்லாவுமே காடாவே போயிடுச்சு. ஆனா 80கள் காலகட்டம் வரைக்குமே இங்க தண்ணி, இந்த ஆத்துல நல்ல தண்ணி ஓடுச்சு அப்படின்னு நேர்ல பார்த்தவங்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப ஆத்த காணலன்னு தேட வேண்டியதா தான் இருக்கு. இப்போ நேர தெரியுது இல்லையா கடல், அங்கதான் நம்ம இப்ப போய்கிட்டு இருக்கோம். இந்த கடல் தான் நிறைய வரலாறுகளை சொல்ல போகுது. அது என்ன வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நாங்க இந்த பீச்சுக்கு போயிருக்கும் போதுமே நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. பாருங்க, எல்லாருமே கார்ல தான் வந்திருந்தாங்க. எல்லாருமே தர்காவுக்கு போறவங்க எல்லாருமே தர்காவுக்கு போயிட்டு திரும்ப எல்லாருமே இந்த கடற்கரைக்கு வந்துட்டு தான் போறாங்க. பாருங்க எவ்வளவு கார் வந்திருக்குன்னு. பறந்து விரிஞ்ச இந்த பீச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருந்துச்சு. ரொம்ப சுத்தமா ரொம்ப நீட்டா இருந்தது. அதே சமயம் அமைதியா பீஸ்ஃபுல்லா உட்காந்து கடல்ல அழகா ரசிக்கணும் அப்படின்னா இந்த பீச்சுக்கு வரலாம். அவ்வளோ அமைதியா இருந்தது.
இங்கேயுமே பாத்தீங்கன்னா அந்த கடற்கரையிலயும் ஒரு தர்கா இருந்துச்சு. அந்த தர்காவுக்கு பேரு கடற்கரை மஸ்தான் பள்ளி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மஸ்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு சூஃபி ஞானியாக இருந்ததா சொல்றாங்க. அந்த பகுதியில் வாழ்ந்த மீனவர்களுக்கு ரொம்ப ஒரு உதவி செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் சையதா ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க காலத்துல வாழ்ந்த சமகாலத்தவங்கன்னு சொல்றாங்க. வேற எதுவும் எனக்கு குறிப்புகள் கிடைக்கல. இங்க அடுத்த மாசம் 1ஆம் தேதி இங்க கந்தூரின்னு சொல்லி அங்க நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருந்தாங்க. சரி, இப்போ நாம இந்த கடல் சொல்லும் வரலாறை கேட்கலாமா? இப்போ முதல்ல நம்ம 1400 வருஷங்களுக்கு முன்னாடி பார்க்கலாம். நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது வரலாற்று சிறப்பு மிக்க ஹஜ்ஜத்துல் விதாவில் அவங்க ஆற்றிய சிறப்பு பேருரை, அதாவது அங்க கூடியிருந்த மக்கள் எல்லாத்தையும் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க, இன்றைய தினம் நான் மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடம் கேட்கும்போது மக்கள் எல்லாமே ஆமா யா ரசூலல்லாஹ், நாங்கள் சான்று பகிர்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இங்க வந்தவங்க எல்லாருமே வராதவங்களுக்கு இந்த தீனை, இந்த மார்க்கத்தை, இஸ்லாத்தை எத்தி வைங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையில தான் இன்னைக்கு நானும் நீங்களும் எல்லாருமே முஸ்லீமா வாழ்ந்துட்டு இருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தையை கேட்ட சஹாபாக்கள் இஸ்லாத்தை, அந்த ஓரிரை கொள்கையை எத்தி வைக்கிறதுக்கு இந்த உலகம் முழுதும் பயணிக்க ஆரம்பிச்சாங்க. சஹாபாக்கள் சரி, அதை தொடர்ந்து வந்த தாபியன்கள், தபோ தாபியன்கள் எல்லாருமே அந்த ஏகத்துவ கொள்கையை பரப்புவதற்காக வேண்டி இந்த உலகம் முழுதுமே பயணப்பட்டாங்க. அப்படி இஸ்லாத்தை, அந்த ஏகத்துவத்தை எத்தி வைக்கிறதுக்காக சவுதி அரேபியாவுடைய ஃபஜ்ஜால் அப்படிங்கிற பகுதியில இருந்து ஒரு குரூப் கப்பல்ல பயணிச்சு இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த காலத்துல பயணம் அப்படின்னாலே அந்த காலத்துல ஃபிளைட் எல்லாம் கிடையாது. ஒன்லி கப்பல்ல தான் பயணம் செஞ்சு ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வரணும் அப்படின்னா அவங்க கப்பல்ல தான் வந்தாகணும். அது மட்டும் இல்லை, மாச கணக்காகும், வருடக்கணக்கு கூட ஆகலாம். அப்படி பயணம் செஞ்சாதான் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வர முடியும். அந்த மாதிரி பயணம் செஞ்சு கஷ்டப்பட்டு தீனை பரப்புவதற்காகத்தான் இந்த உலகம் முழுவதும் அந்த காலத்திலேயே நம்ம சஹாபாக்கள், தாபியன்கள், தபோ தாபியன்கள் எல்லாருமே அந்த மாதிரி உலகம் பூரா பயணிச்சு தான் இஸ்லாத்தை எத்தி வச்சாங்க. அவங்களுடைய வாய்வழி பிரச்சாரம் மட்டுமில்ல, அவங்களுடைய செயல்களை, அவங்களுடைய ஒழுக்கத்தை, அவங்களுடைய குடுக்கல் வாங்கல் உள்ள நன்னடத்தையை பார்த்து இங்க இருந்த மக்கள் எல்லாமே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரிதான் ஏகத்துவத்தை எத்தி வைப்பதற்காக ஃபஜ்ஜால் அப்படிங்கிற பகுதியில இருந்து வந்த இந்த கப்பல் என்னாச்சு அப்படின்னா, அந்த பகுதியில வரும்போது பயங்கரமான புயல் காத்து வீசி அடிக்குதான். இந்த இடத்துல வரும்போது அந்த மாதிரி ஒரு புயல் கடைசியில என்ன ஆகுது அப்படின்னா, கப்பல் ரிப்பேர் ஆகி பழுதாகி இந்த இடத்துல கரை ஒதுங்கிருது. கரை ஒதுங்கினோன்னா அதுல இருந்து மக்கள் என்ன செய்யறாங்க, அங்க இருந்து இறங்கி இந்த வெளியே பாக்குறாங்க. பயங்கரமான காடுனா இப்பவே அது காடா தான் இருக்கு. அப்போ அந்த 800 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பகுதி எவ்வளவு பெரிய காடா இருந்திருக்கும் பாத்துக்கிறோங்க. அந்த மாதிரி ஒரு காட்டு பகுதி. அந்த மக்கள் பிழைச்சு வந்த மக்களுக்கு பச்சை தண்ணி கூட கிடையாது. ஏன்னா அவங்க உணவு எல்லாமே கொண்டுருப்பாங்க. கப்பல் இதாயிடுச்சனால, புயல் அடிச்சதுனால அவங்க கிட்ட எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சிரமமான சூழ்நிலையில தான் இந்த கப்பல் கரை ஒதுங்கி இந்த இடத்துல அவங்க எல்லாருமே இறங்கி பாக்குறாங்க. ஃபுல்லாவுமே காடு, சரியான காடு. அப்ப என்ன பண்றாங்க, அங்க இருந்து கொஞ்சம் தூரம் அவங்க பயணம் செஞ்சு போறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஊர் தெரியுது, மக்கள் தெரியுறாங்க. அப்படி ஒரு கஷ்டப்பட்டு தீனை எத்தி வைக்கிறதுக்காக வேண்டி இந்த கப்பல்ல பயணம் செஞ்சு வந்தவங்க தான் சையதா ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் அவங்களுடைய கணவர் ஷேக் முகமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 2 பேரும் தான் இந்த கப்பல்ல பயணம் செஞ்சு வராங்க. கப்பல் கரை தட்டியதும் பார்த்தா ஃபுல்லா அடர்ந்த காடு. அப்புறமா கொஞ்சம் தூரம் பயணம் செஞ்சு போறாங்க. ஒரு ஊர் தெரியுது, அந்த ஆத்தங்கரை ஓரமா ஒரு ஊர் தெரியுது. அங்க போய் 2 பேருமே குடியேறாங்க. சையதா ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் அவங்களுடைய கணவர் ஷேக் முகமது ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் சூஃபி ஞானிகளாகவும், அதே சமயம் அவங்களுடைய ஆன்மீக ஆற்றல் மூலம், துவா மூலம், எளிய
மருத்துவ உதவிகளையும் அந்த மக்களுக்கு செஞ்சிருக்காங்க. எந்த ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம எல்லா மக்களுக்கும், அதாவது தீராத நோய்களையும், குறிப்பா மனநோயால் பாதிக்கப்பட்ட அவதிப்பட்ட அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு துவா மூலமாகவும் ஆன்மீக சிகிச்சை மூலமாகவும் குணப்படுத்தியிருக்காங்க அவங்களுடைய கணவர் ஷேக் முகமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களுடைய அந்த ஆன்மீக பணிக்கு ரொம்ப உறுதுணையா சையதா ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி இருந்ததுனாலதான் அந்த மக்கள் வந்து அவங்களை கண்ணியப்படுத்துற விதமா ஆற்றங்கரை நாச்சியார் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. கணவன் மனைவி 2 பேருமே கடைசி வரை அந்த மக்களுக்காக மருத்துவ சேவை செஞ்சுதான் வாழ்ந்திருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த நோயை தீர்க்கக்கூடியவங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் அந்த மக்கள் வந்து இங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஹசரத் ஷேக் முகமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மரணத்துக்கு பின்பும் அவங்களுடைய மனைவியான சையதா ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொடர்ந்து அந்த பணியை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதாவது அந்த மக்களுக்காக அவங்க வந்து ஆன்மீக பணியாற்றுதல், அதே மாதிரி அந்த மக்களுக்கான உதவி செய்யறது, ஏகத்துவத்தை எடுத்துரைத்தல், மருத்துவ பணி எல்லாமே அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய இன்னொரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அஹ்லுல் பைத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய குடும்பத்தில இருந்து வந்தவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த சையீதா அப்படிங்கிற சிறப்பு பெயர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்துக்கான அந்த சிறப்பு பெயர். அதனால இவங்களுடைய இயற்பெயரும் குறிப்புகள் எல்லாம் என்ன எப்படி இருக்கு அப்படின்னா, சையீதா ஃபாத்திமத்துல் பர்கா அப்படின்னு தான் இவங்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால இவங்களும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழி வந்தவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அவங்கள சையத் அலி ஃபாத்திமா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அது இன்னைக்கு வரைக்குமே தொடர்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கீழக்கரையை ஆட்சி செய்த சையத் இப்ராஹிம் சார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் ஆத்தங்க பிள்ளையாசல் சையதா ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் ரிலேட்டிவ், அதாவது அவங்களுடைய மகளாகவோ அல்லது சகோதரியாகவோ இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பும் இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்களும் சையது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாரிசு வழியில வந்தவங்க தான். அதே மாதிரி தான் இவங்களும் சையதா அப்படிங்கிறதுனாலையும், காலகட்டங்கள் இருவருக்குமான ஒரே காலகட்டங்களா இருந்ததுனாலையும், அதே மாதிரி ஆன்மீக மருத்துவத்திலையும் மனநலம் சம்பந்தப்பட்ட மருத்துவத்திலையும் 2 பேருமே மக்களுக்கு சேவை செஞ்சதுனாலையும் இன்னைக்கு வரைக்கும் அந்த தொடர்பு வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு. கீழக்கரை ஏர்வாடிக்கும் ஆத்தங்கர பள்ளிவாசலுக்குமான தொடர்பு இன்னைக்கு வரைக்கும் அதனாலதான் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலும் இருக்கு. சையதா ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு குழந்தைகள் இருந்ததா தகவல்கள் இல்லை. அதே சமயம் இவங்க கூட பிறந்த சகோதரிகள் 4 பேர் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு சகோதரியின் பெயர் தான் சின்ன பிள்ளை நாச்சியார். இவங்களோட அடக்கஸ்தலம் எங்க இருக்கு அப்படின்னா, இங்க பக்கத்துல இருக்கிற திசையன்ல ஆலங்குளம் ஜும்மா பள்ளிவாசல் பக்கத்துல தான் அது அமைஞ்சிருக்கு. இன்னும் 3 சகோதரிகள்ல ஒருவர் கேரளாவில் உள்ள பீமா பள்ளியிலும், இன்னொரு சகோதரி குஜராத்திலும், இன்னும் மற்றொரு சகோதரி மகாராஷ்டிராவிலும் அவங்களுடைய அடக்கஸ்தலம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு எந்த ஆதாரபூர்வமான தகவல்கள் இல்லை. இது எல்லாமே வாய் வழியான தகவல்கள் தான். நம்பியாற்று கரையோரத்துல இந்த இடத்துல வாழ்ந்து வந்த தம்பதிகள் 2 பேருமே அந்த மக்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுத்து ஏகத்துவத்தை எத்து வைத்து அந்த மக்களின் நோய்களுக்கு மருத்துவம் பார்த்து, குறிப்பாக மனநோய்க்கு ஆன்மீக ரீதியான மருத்துவ சிகிச்சை அளித்து அந்த பகுதி மக்களோடு ஒன்றோடு ஒன்றாகி அந்யோன்யமாக வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல தான் ஒரு நாள் அவங்க கணவர் ஷேக் முகமது ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஒலு செய்வதற்காக ஆத்துல போய் தண்ணி எடுக்க சையதா ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி போயிட்டு அவங்க வந்து பாக்குறாங்க. அவங்க கணவர் ஷேக் முகமது ரஹ்மத்துல்லாஹி பாம்பு தீண்டி மரணம் அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் சையதா ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த மக்களுக்காக தொடர்ந்து அதே சேவையை அவங்க செஞ்சிட்டு இருந்ததும், பின்னாடி அவங்களும் அதே பாம்பு தீண்டி இறந்துருவே 2 பேரையுமே இந்த இடத்துல அடக்கம் பண்ணி அவங்களுக்காக வேண்டி இந்த தர்காவையும் அமைச்சிருக்காங்க இந்த ஊர் மக்கள். அதுதான் இந்த ஆத்தங்கர பள்ளிவாசல் தர்கா. வரலாறு பார்த்தாச்சு. இப்ப நிகழ்வுக்கு வருவோம். நாங்க பீச்சுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே இங்க வந்து பார்த்தா அப்பா அவ்வளவு கூட்டம், எக்கச்சக்கமா வெள்ளிக்கிழமை ராத்திரி அப்படிங்கறதுனால பயங்கரமான கூட்டமா இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஜாதி மத இன பேதம் இல்லாம எல்லா சமுதாயத்து மக்களும் இங்க வர்றாங்க. சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாவே இருந்துட்டு இருக்கு இந்த தர்கா. எல்லா மாவட்டத்துல இருந்தும், தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மாவட்டத்துல இருந்தும் நான் ஒரு சிலவங்கிட்ட கேட்டேன். ஒருத்தங்க தேனின்னு சொன்னாங்க, ஒருத்தங்க திங்கள் சந்தை அப்படின்னு சொன்னாங்க, ஒருத்தங்க ராம்நாடு அப்படின்னு சொன்னாங்க, ஒருத்தங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க. இப்படி தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஊர்கள்ல இருந்து மட்டும் இல்ல, இங்க அதிகமா வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா கேரளத்து மக்கள் தான். கேரளால இருந்து அங்க அதிகமான மக்கள் வர்றாங்க.
இங்க வரக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா நேர்த்திக்கடன் வச்சு ஃபாத்தியா ஓதி தர்காவுக்கு வந்து விரிப்பு போடுறது, அதே மாதிரி நேர்ச்சை பாத்தீங்கன்னா பாலும் பழம் தான் அதிகமா கொடுக்குறாங்க. அதுலயும் தேங்காய் பால் பழம் அப்படின்ட்டுலாம் ரொம்ப டிஃப்ரெண்டா தான் வந்து நேர்ச்சை செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது போக இந்த மாதிரி கோழி ஆடுலாம் கூட நேர்ந்து விட்டு கந்திரி சோறு ஆக்கி கொடுக்குறாங்க. முன்னாடிலாம் வெள்ளிக்கிழமை ராத்திரி மட்டும்தான் இந்த நேர்ச்சை சோறு ஆக்குவாங்களாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா டெய்லியே இங்க சோறாக்கி கொடுக்குறாங்களாம். அங்க இருந்த ஒருத்தர் கிட்ட கேட்டோம். அப்ப அவர் சொன்னாரு, அம்மா பள்ளிக்கு வரவங்க யாருமே பசியோட போகக்கூடாது அப்படின்னு டெய்லி தினமுமே இப்ப நாங்க வந்து கந்திரி சோறு ஆக்கி கொடுக்குறோம். அதுவுமே எல்லாமே பிரியாணி தான். முன்னாடிலாம் சோறு கறி எல்லாம் போட்டு ஒரு புலாவ் மாதிரி தான் அந்த சோறு செஞ்சு கொடுப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே பிரியாணியாவே பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இதுக்கு யாரு ஸ்பான்சர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம். எல்லாமே இங்க வரக்கூடிய மக்களுடைய ஸ்பான்சர்ஷிப் தான். அவங்களே ஆடு கோழி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதை நாங்க வந்து கந்திரி சோறு ஆக்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதையுமே நாங்களுமே நேர்லயே பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபாத்தியா ஓதி அந்த யார் யார் வந்து அந்த நேச்சை கொடுக்குறாங்களோ அவங்களே வந்து நின்று கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையுமே நாங்கள் பார்த்தோம். இதுதான் அந்த நேச்சை கொடுக்கக்கூடிய இடம். கந்திரி சோறு ஆக்கி அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இடம் இங்கே வச்சு தான் கொடுக்குறாங்க. ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியான்னு சொல்லி தனித்தனியா கவுண்டர் போட்டிருக்காங்க. ஆத்துக்கரை பள்ளிவாசல் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்பவே நீட்டா ரொம்ப சுத்தமா இருந்துச்சு. ஒரு ஆள் நின்று கிளீன் பண்ணிக்கிட்டே நிக்கிறாங்க அந்த தர்கால. அதெல்லாம் சுத்தி உள்ள இடங்கள் கூட ரொம்பவே சுத்தமா இருந்துச்சு. முன்னாடி எல்லாம் இப்படி இருக்காதான், நீட்னஸே இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அங்கங்க டஸ்ட்பின் எல்லாம் வச்சு ரொம்ப நீட்டா கிளீனாவே இருந்துச்சு. இந்த தர்காவுக்கு வலது பக்கத்துல ஆண்களுக்கான தொழுகை பள்ளிவாசலும், தர்காவுடைய இடது பக்கத்துல பெண்களுக்கான தொழுகை பள்ளிவாசலும் தனித்தனியாவே இருக்கு. இது பாருங்க, இங்க தங்கி இருக்கிறவங்களுக்காக வேண்டி மொபைல் சார்ஜ் பண்றதுக்காக வேண்டி அதுக்கும் தனியாவே சார்ஜருக்கு பிளக் எல்லாம் வந்து தனியா வச்சிருக்காங்க. அது போக எல்லா பக்கமே சிசிடிவி கேமரா மாட்டி திருடர்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிற போர்டுமே வச்சிருந்தாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா ஆத்தங்கரை பள்ளிவாசலுடைய முக்கியமான ஸ்பெஷாலிட்டியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆத்தங்கரை பள்ளிவாசல் அப்படின்னாலே அங்க பேய் ஆடும் அப்படின்னு தான் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். வெள்ளிக்கிழமை ராத்திரி தான் முக்கியமா அங்க பேய் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்க போயிருந்த அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராத்திரியா இருந்ததுனால அது நேர்லயே பார்த்தோம். நாங்க அங்க அந்த ஆத்தங்கரை பள்ளிவாசல் தர்காவுடைய பின்பக்கத்துல அந்த பக்கம் போயிருக்கும்போது ஒருத்தவங்க வந்து ஒரு லேடி நிக்காப்பெல்லாம் போட்டிருந்தாங்க. போட்டுட்டு அப்படியே அந்த பின்பக்கமா அந்த தர்காவுடைய பின்பக்க செவத்துல அப்படியே முட்டிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு பரிதாபமாகவும் இருந்துச்சு. ஏன்னா பக்கத்துல அவங்களுடைய கை குழந்தையும் வச்சிருந்தாங்க. அப்ப அந்த குழந்தைய பாக்குறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப பாவமாவே இருந்துச்சு. அதே நேரம் இந்த ஏஐ காலத்துல இன்னும் இந்த மக்கள் இப்படி இருக்காங்களே அப்படிங்கிறத நினைச்சும் ரொம்பவும் ஆச்சரியமா இருந்துச்சு. மனநல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மருத்துவம் அளித்து குணப்படுத்திய சைதா ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய இந்த இடத்துக்கு இந்த தர்காவுக்கு வந்தா இதெல்லாம் குணமாகுங்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில இன்னும் இங்க வந்து இந்த மக்கள் வந்து பேயாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தெரிதாங்க பாத்தீங்களா, அவங்கதான். ரொம்பவே எங்களுக்கு பார்த்துட்டு மனசு கஷ்டமா இருந்துச்சு, கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதனால உடனே அந்த இடத்த காலி பண்ணிட்டோம். இது மட்டும் இல்லை, இன்னுமே இங்க இந்த தர்கால வந்து தங்கினா நோய் குணமாகும், பில்லி சோனியம்லாம் சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கையில இங்க வந்து 3 நாள் 7 நாள் ஏன் 40 நாள்லாம் கூட இங்க வந்து இங்க இருக்கிற இதுல தர்கால வந்து தங்குறாங்க. இது முன்னாடி விட இப்ப ரொம்ப அதிகமான மக்கள் தான் வராங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பக்கம் தர்காவுக்கு போறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் நடந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமான மக்கள் தான் இந்த மாதிரி தர்கால வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க அந்த வீடியோவை பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தங்குறதுக்கு அந்த மாதிரி அந்த தர்கா உள்ளேயே நிறைய ரூம் இருக்குது. அந்த ரூம் ஃபுல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்ல, முன்னாடிலாம் ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் தாங்க அதிகமா வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தங்குறதுக்கு ரூமும் ஃப்ரீயா இருக்கும், அதே மாதிரி சாப்பாடும் ஃப்ரீயா அங்க கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெல் செட்டில்டா உள்ளவங்க தான் அந்த மாதிரி இங்க வந்து தர்காவுக்கு வரவங்க அதிகமா நம்ம பார்க்க முடியுது. வெளியூர்கள்ல இருந்தெல்லாம் நிறைய விலை உயர்ந்த கார்களாக தான் நிறைய மக்கள் வந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தங்குறதுக்கு கூட இங்கே பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. இங்கே உள்ள இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் போக இது வந்து உள்ள இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க தர்கா நிர்வாகத்துல இருந்து. அது போக வெளியே வந்து நிறைய ஹோட்டல்ஸ், நிறைய ரூம்ஸ், ஏசி ரூம்ஸ், நான் ஏசி ரூம்ஸ்ன்னு நிறைய வெளியூர்ல இருந்து வரவங்களுக்காக வேண்டி நிறைய ரூம்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கவே எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. கடைசியா இந்த ஆத்தங்கரை பள்ளிவாசல் கந்தூரி விழா எப்ப நடக்கும் அப்படிங்கிற தகவலை பார்க்கலாம். பிறை கணக்கின்படி ரபியுல் அவல் பிறை 27 தான் வருஷம் இங்க கந்தூரி விழா நடக்குமா. அந்த கணக்குப்படி இந்த வருஷம் செப்டம்பர் மாசம், அதாவது
செப்டம்பர் மாசம் 9ஆம் தேதி 9/9/2026 அன்னைக்கு இங்க கந்தூரி விழா ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முதல் நாள் வந்து ஹத்தமுல் குர்ஆன் ஓதுவாங்களாம். மறுநாள் வந்து கொடியேற்றம் விழா தொடங்குமா. புளிமாங்குளம் அப்படிங்கிற இடத்துல இருந்து கொடி அவங்க பரம்பரை ட்ரஸ்டிகள் மூலமா அந்த கொடி ஊர்வலமா வந்து வருகிற வழியில ராமன் குடியிருப்பு முத்துகிருஷ்ணபுரத்துல உள்ள அங்க சகோதர சமுதாயத்தை மக்களுடைய வீடுகள்ல பாரம்பரிய முறைப்படி பூமாலை அணிவிச்சு காணிக்கை செலுத்தி வரவேற்பு அளிப்பாங்களாம். அதற்கு அப்புறம் தான் தர்கா வளாகத்துக்கு வந்து கொடிமரத்துல கொடி ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் இதை அடுத்து கந்தூரி விழாக்கள்ல வந்து ஆன்மீக சொற்பொழிவு, இஸ்லாமிய இன்னிசை கச்சேரி எல்லாமே நடக்குமா. இந்த கந்தூரி விழாக்கு பாத்தீங்கன்னா ஜாதி மத பேதம் இல்லாம அனைத்து சமுதாய மக்கள் வந்து கலந்துக்குவாங்களாம். மத நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டா தான் இந்த விழா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறமா இந்த கந்தூரி விழாக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா பஸ் எல்லாம் கூட திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டு, திசையன் விலை, வள்ளியூர்ல இருந்தெல்லாம் கூட நிறைய ஸ்பெஷல் பஸ்ஸும் வந்து விடுவாங்களாம். வருஷம் இங்க நடக்கிற கந்தூரி விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கலந்துக்குவாங்களாம். மொத்தத்துல இந்த மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு தேவையை தேடி ஏங்கி ஓடிக்கொண்டிருப்பது மட்டும் நன்றாகவே தெரிகின்றது. எல்லாவற்றையுமே அல்லாஹ் மட்டுமே நன்றாக அறிந்தவன். ஒன்று மட்டும் நிச்சயம், கடலோரத்துல அமைக்கப்பட்டிருக்கிற இந்த தர்காக்கள்ல அடக்கப்பட்டிருக்கிற இறைநேசர்கள் எல்லாருமே தீனை நிலைநாட்டுறதுக்காகவும் ஏகத்துவத்தை எத்தி வைக்கிறதுக்காகவும் தங்களின் வாழ்நாள்களை ஃபுல்லாவுமே அர்ப்பணித்தவர்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அதே போல இந்த தர்காக்கள் எல்லாமே நம்முடைய பழமையை, பாரம்பரியத்தை, வரலாறை குறிக்கக்கூடிய நினைவு சின்னங்கள் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆத்தங்கர பள்ளிவாசலின் வரலாற்று தேடல்களை நிறைவு செய்துவிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. இதே போன்ற இன்னும் நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ள காத்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.